ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் இந்த காணொளி பதிவின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த காணொளி பதிவானது கிறிஸ்தவ சபை மக்களுக்கென்று கிறிஸ்தவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிறதான கிறிஸ்தவ விழிப்புணர்வு அடங்கிய பதிவாகும். இதை மற்றவர்கள் பார்க்க நேரிடி இந்த கூறப்படுகிற கருத்துக்களையோ வசனங்களையோ ஏற்றுக்கொள்வதோ தவிர்ப்பதோ அவரவருடைய சொந்த விருப்பமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும், பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் நாம் எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். என்னாகமம் 24:1, பிரசங்கி 3:11. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டுடைய வார்த்தைக்காக இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும்படி சில மணி நேரம் நாம் துதித்து கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரால் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இதோ வானத்தின் பலகணிலிருந்து இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் இந்த காலை நேரத்திலே நமத்திலே கடந்து வந்து நம்முடைய குடும்பத்தின் நடுவே, நம்முடைய வீட்டின் நடுவே இந்த வார்த்தை எங்கெல்லாம் கூடி கேட்டுக்கொண்டு அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் நடுவிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படிக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, தகப்பனே, யார் யாருடைய உள்ளத்தெல்லாம் இப்பொழுது வாஞ்சித்து கதறி கேட்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை திருஷ்டாந்தமாய் நீ தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நூறத்தலையாய் பல தர நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி கடந்த முதல் வாரத்திலே ஆசீர்வதிக்கும் தேவன் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் இதன் தொடர்ச்சியாகவே கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் என்கிறதான தலைப்பிலே இந்த வாரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள பிரியமாக இருக்கிறேன். நாம் வாசித்த இந்த வேத வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது. பிரசங்கி 3:11 இப்படி சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். ஆண்டவர், அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, நேர்த்தியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நேர்த்தியான விதத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, தம்முடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிற தேவன். அதைத்தான் பிரசங்கி ஆக்கியம் சொல்லும் பொழுது நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். என் அருமை தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது என்பது அவர் இனிமேல் செய்ய துவங்க போகிற காரியம் அல்ல. அவர் ஏற்கனவே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவனாய் இருக்கிறார். ஆகையினால்தான் பேதுரு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பேதுரு இப்படி சொல்லுகிறார், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா. அவர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை பெரியவர்களாக்குவதற்கு, அவர்களை உயர்த்துவதற்கு தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஆகையினால தான் தேவன் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியத்தை செய்கிறார் என்று பிரசங்கி ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். இதை அறியாமல் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவர்கள் காலத்துக்கு முந்தி, அந்த ஏற்ற நேரம் வருவதற்கு முந்தையே ஆசீர்வாதத்தை பெற நினைத்து எத்தனையோ காரியங்களை நாம் முயற்சி செய்கிறோம். அதனுடைய முடிவு பலன் என்னவென்று சொன்னால் ஏமாற்றம், தோல்வியே ஆகும். ஆகையினால தான் நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி இப்படி எழுதுகிறார்,
நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே காலத்துக்கு முந்தி அடைய நினைத்து, காலத்துக்கு முந்தி பெற நினைத்து, நாம் முயற்சி செய்து அடைய நினைத்து, எப்படியாவது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி காலத்துக்கு முந்தி, அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. சாலமோன் அழகாய் எழுதுகிறார், துரிதமாய் சேர்த்த சுதந்திரம், துரிதமாய் சேர்த்த சுதந்திரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரே இரவுல சுதந்திரத்தை அடைந்துருவாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளே பணக்காரர் ஆயிடணும், கொஞ்ச நாட்களுக்குள்ளே ஆசீர்வாதம் வந்துடணும், ஆண்டவரை தேடி வந்த முதல் நாளே எனக்கு எல்லாம் சாதகமாய் கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து ஒருவேளை இந்த உலகத்தின் நபர்களை பார்க்கும் பொழுது ஒரே இரவில் அதை பெற்றுக் கொள்வர்களாக கூட காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவிலே அது சுதந்திரம், அது நிறைவான பலனை கொடுக்காது என்று சொல்லி. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு தம்முடைய ஆதீனத்திலே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் நீங்களும் நானும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவன் இந்த ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொடுப்பது என்று சொல்லி நாம் சொல்லலாம். நன்றாய் கவனிங்கள். இந்த கொடுத்தல் என்கிற செயல், இந்த பகிர்ந்தளித்தல் என்கிற செயல், இந்த ஆசீர்வதித்தல் என்கிற செயல் யாரிடத்திலிருந்து துவங்கினது என்று சொல்லி பார்க்கணும் சொன்னால் வேதத்தில் அழகாய் நாம் பார்க்க முடியும். அதை இனிஷியேட் பண்ணவர், அதை துவக்கினவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று அவர் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையினால தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கொடுத்தல் என்பது தேவனுடைய இருதயத்திலிருந்து பிறக்கிற ஒரு உன்னதமான செயலாகும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே தேவன் கொடுத்தலோடு ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஆதி ஆகம புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆதாமுடைய அந்த வார்த்தையை கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஆதி ஆகமம் 3:12. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படிக்கு, அந்த தந்தை என்ற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்க. தேவரீர் நீர் தந்த, தேவரீர் தந்த அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகத்தில் உலகத்தின் துவக்கத்திலேயே எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவராய், கொடுக்கின்ற ஆண்டவராய் காட்சி அளிக்கிறதை பார்க்க முடியும். அவர் அங்க ஏவாளை மாத்திரம் சொல்லுகிறதை இல்ல, நீங்க உலகத்துடைய எல்லா பாருங்க, மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாக 6 நாட்களும் அவர் சகலத்தையும் உருவாக்கி மனிதனுக்கென்று கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் மத்தியிலே வாசிக்க வேண்டாம், நீங்க வேதாகமத்தின் மத்திய பகுதியிலே, மைய பகுதியிலே வருவன்னு சொன்னால் யோவான் 3:16 இப்படி சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி. வேதாகமத்தின் இறுதியிலே நீங்கள் வருவீர்கள் சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்கி நமக்கென்று கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்தின் ஆரம்பத்திலே கொடுக்கிறவர், வேதாகமத்தின் மத்தியிலே நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், வேதாகமத்தின் முடிவிலையும் இந்த உலகத்தின் முடிவிலையும் கொடுக்கிறவராகவே தம்மை காட்சி அளிக்கிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரே கொடுத்தலை துவக்கி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கொடுத்தல் என்பது ஒரு ரீசைக்கிள் மாதிரி வருகிறதை வேதாகமம் முழுவதும் நீங்கள் நானும் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார், மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிறான், முடிவிலே மனிதன் தேவனுக்கு கொடுக்கிறான். இப்படியாக இந்த கொடுத்தல் என்கிற காரியம் ஒரு வட்டத்தை போல சுற்றி சுற்றி வருகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். சில வசனங்கள் உங்களுக்காக நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். மறுபடியும் ஆதியாகமம் 3:12 வாசிங்கள். அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படிக்கு, இந்த இடத்துல ஆதாம் தன்னுடைய நாவினாலே, தன்னுடைய வாயினாலே வார்த்தை சொல்லுகிறார், நீர் தந்த அப்படி என்று சொன்னால் தேவன் மனிதனுக்கு இங்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார், நீர் தந்த என்று சொல்லி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம் என்று சொன்னால், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து புசித்து, அது கொடுத்தல் என்கிற காரியம்.
காரியம் மனிதனுக்கு கொடுக்கிறான். இங்கே மனிதன் மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படல. ஆனால் இயற்கையாகவே அது உருவாகிறது. ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்து யாருக்கு கொடுத்தாளா? யாருக்கு கொடுத்தா? தன் கணவனாகிய ஆதாமுக்கு கொடுத்தான். மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே வருவீங்க சொன்னால் இதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்க நேரம் இல்லை, நீங்க பிறகு வாசித்து பார்ப்பீங்க சொன்னா காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலிபீடத்திலிருந்து காணிக்கை கொடுக்கிறது பார்க்கிறோம். தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார், மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கிறான், கடைசியாக மனிதன் தேவனுக்கு கொடுக்கிறான். இப்படியே கொடுத்தல் என்கிற காரியம், ஆசீர்வதித்தல் என்கிற காரியம் தொடர்ந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சூழுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதைதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய பின்பாகத்தை, கடைசி பாகத்தை நீங்கள் வாசித்து பார்க்க சொன்னால் 1 நாளாகமம் 29:14 உம்முடைய கரத்திலே நாங்கள் வாங்கிக் கொண்டு அதை உமக்கே திருப்பி கொடுத்தோம். அல்லேலூயா. உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை உமக்கே கொடுத்தோம் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவர். இந்த மாத தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உண்மையாகவே நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவர். இந்த கால நேரத்திலே தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் 2 தன்மைகளை குறித்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் 2 விதமான தன்மைகள். அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? வேதாகமத்தில் இந்த 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அது பாரபட்சம் இல்லாதது. எழுதிக் கொள்ளுங்க. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அது பாரபட்சம் இல்லாத ஒன்று. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வோடு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஒருவருக்கு அதிகமாகவும், ஒருவருக்கு குறைவாகவும், ஒருவருக்கு முதன்மையாகவும், இன்னொருவருக்கு பிந்தியும் கொடுக்கிறவர் அல்ல. தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தின் தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் பாரபட்சம் இல்லாதவர். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பார்வைக்கு நாம் அனைவரும் சமம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனவே தான் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்படி சொல்லும் பொழுதே ஒரு சிலர் மனதுடைய ஒரு சில கேள்விகள் எழும்பும், ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும். பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறார்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, அவனுக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு? இன்னைக்கு அநேகருடைய கேட்கிற கேள்விகள்ல உங்க மனதில் இப்ப எழும்புற கேள்வியை கர்த்தர் பார்க்கிறார். இது எல்லாருடைய மனதில் எழும்புற கேள்வி. எனக்கு மாத்திரம், உதாரணத்துக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்கு, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்கு. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் கிடைச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு உயர்வு இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு ஒப்பிட்டு 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 நம்முடைய வாழ்க்கையில சில குழப்பங்களை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாமலே நாம் போய்விடுகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளணும். முதலாவது அதை புரிந்து கொள்ள ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வோமே. நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு ஒரு சின்ன காரியத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். நன்றாய் கவனிங்கள். ஒரு மனிதனுக்கு 5000 ரூபாய் மாத சம்பளம், இன்னொரு மனிதனுக்கு அதே 5000 ரூபாய் தன்னுடைய வீட்டு வாடகையாக கொடுக்கிறான். இன்னொரு மனிதன் அதே 5000 ரூபாயை தன்னுடைய வாகனத்திற்கு ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் போடும்படி கொடுக்கிறான். இன்னொரு மனிதரை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க சொன்னால் அதே 5000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு தன்னுடைய போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு செலவிடுகிறான். ஒருவனுக்கு மாத சம்பளம் 5000 ரூபாய், இன்னொருவனுக்கு மாத வாடகை 5000 ரூபாய், இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய வாகனத்துக்கு நிரப்பும் பெட்ரோல் செலவு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய், இன்னொரு மனிதனுக்கு அவன் தன்னுடைய போனை ரீசார்ஜ் செய்து எத்தனை ரூபாய்? 5000 ரூபாய். இங்க எங்கேயா ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? இங்க எங்கேயா சமநிலை இருக்கிறது? ஏற்றத்தாழ்வோடு தானே இருக்கிறது. ஒருவனுக்கு அதே சம்பளம் தான், முழு மாதமே வாடகை. ஆனால் ஒரு மனிதனுக்கு அது போன் ரீசார்ஜ் பண்ணுகிறதா இருக்கிறது,
இங்கு எங்கு கர்த்தர் சமமாய் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நீங்களும் நானும் பார்க்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவன் ஒருபோதும் பாரபட்சம் இல்லாத கர்த்தர். அவர் ஒருபோதும் பாரபட்சம் இல்லாம இருக்க மாட்டார். இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கும்போது வித்தியாசமான கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோமா? இல்ல, ஒரே ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறோம். இதற்கு ஒரு விளக்கத்தை வேதாகமத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை, இதற்கான பதிலை தேவன் தம்முடைய ஊமை மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 25:15. இங்கு ஒரு எஜமான் இருக்கிற, நல்ல கவனம், இங்கு ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். அப்படி தூர தேசத்துக்கு புறப்பட்டு போக எத்தனைத்த அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு, தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை கொடுக்கிறார். இப்போது வாசிங்க. அவனவருடைய திறமைக்கு தக்கதாக, குறித்துக் கொள்ளுங்க, நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டிய பகுதி அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. வாசிங்க. ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போயிட்டார். நல்லா கவனிங்க. இங்க எங்கயா சமநிலை இருக்கு? நீங்க கேட்கலாம் அந்த வசனத்தை படிச்சுட்டு. இங்க எங்க சமநிலை இருக்கு? அந்த எஜமான் பாரபட்சத்தோடு தானே நடந்து கொண்டாரு. அந்த எஜமானுக்கு ஒரு மனசாட்சியே இல்லையே. ஒருவனுக்கு 5 கொடுத்தாரு, இன்னொருவனுக்கு 2 கொடுத்தாரு. பாவம் கடைசியில் இருக்கிற மனுஷனுக்கு 1 தானே கொடுத்து போனாரு. இதுல எங்க சமநிலை இருக்கு நீங்களும் நான் நினைக்கலாம். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அழகா சொல்லுகிறார். அந்த வசனத்துடைய ஆரம்பத்தை குறித்துக் கொள்ளும்படி சொன்னேன். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறார். எதன் அடிப்படையில் என்று சொன்னால் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய். ஆங்கிலத்தில் according to his several ability என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய எபிலிட்டி, அவனவனுடைய தகுதி, அவனவனுடைய திறமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் according to his several ability என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 13 டிரான்ஸ்லேஷன் வெர்ஷனை நான் படிச்சேன். அதுல ஏறத்தாழ 12 வெர்ஷன்ல according to his several ability என்று தான் போடப்பட்டிருக்கு. அவனுடைய திறமையின் அடிப்படையில் கொடுத்து போனார்னு தான் 12 டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், ஒரே ஒரு டிரான்ஸ்லேட், ஒரே ஒரு மொழிபெயர்ப்புல CEV என்கிறதான ஒரு வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக வித்தியாசமாய் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ஆனா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும், நம்முடைய செய்திக்கு பொருத்தமா இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த CEV வெர்ஷன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, the man knew what each servant could do. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நன்றாக கவனிங்கள். எஜமான் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனாலே எவ்வளவு கூடுமோ அவ்வளவு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வேதாகமத்தில் அந்த மொழிபெயர்ப்புல எபிலிட்டி என்ற திறமைக்கு போடப்பட்டிருக்கு. ஆனால் சற்று வித்தியாசமாக இந்த CEV வெர்ஷன்ல போடப்பட்டிருக்கு, the man knew what each servant could do. ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் எவ்வளவு முடியும் என்பதை அறிந்த எஜமான் அவ்வளவு கொடுத்து போனார். ஹல்லேலூயா. இப்ப புரியும் நினைக்கிறேன். நம்முடைய எஜமான் யார் என்று சொன்னால், நம்மால் எவ்வளவு முடியுமோ, நமக்கு எவ்வளவு கூடுமோ அவ்வளவு நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு முடியுமோ, தன் வேலை ஆட்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் அந்த எஜமான் கொடுத்து சென்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எஜமான் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. நமக்கு எவ்வளவு கொடுத்தால் தாங்க முடியுமோ, நமக்கு எவ்வளவு அருளினால் அதை கையாள முடியுமோ அவ்வளவாய் நமக்கு கொடுத்து செல்கிற ஆண்டவர். இன்னொரு விளக்கத்தை நான் சொல்றேன், நன்றாக கவனிங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க வைத்துக் கொள்வோம். உங்க பிள்ளை இப்பதான் ஒரு 6வது 7வது படிக்கிறாங்க வச்சு, ஒரு 5 வயதோ 6 வயதோ உங்க மகனுக்கு ஆகிறது, மகனுக்கோ மகளுக்கு ஆகுது வச்சுக்கொள்வோம். ஒரு 5 வயது, ஒரு 5வது படிக்கிற 6வது படிக்கிற ஒரு 5 வயதோ 6 வயதோ உள்ள மகன் உங்களிடத்துல வந்து, அம்மா எனக்கு ஒரு பெரிய பைக் வேணும், நான் பைக் ஓட்ட போறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கிறான்றதுக்காக ஒரு பெரிய யமகா பைக்கையோ அல்லது ராயல் என்ஃபீல்டையோ வாங்கி கொடுத்துருவோமா? வாங்கி கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? எதுக்கு கொடுக்க மாட்டோம்? அவன் ஆசைப்படுறான், நம்ம கிட்ட முடியும், வாங்கி கொடுக்கக்கூடிய பணம் இருக்குது, வாங்கி கொடுத்துருமா? வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்? இப்ப அவனால எதை ஓட்ட முடியுமோ, இப்ப அவனால எதை மெயின்டைன் பண்ண முடியுமோ, இப்ப எது அவனுக்கு சேஃபோ, இப்ப அவனுக்கு எது பாதுகாப்போ அதை தான் நாம கொடுப்போம்.
ஒரு 5வது 6வது படிக்கிற மகனுக்கு ஏற்றது போல ஒரு சின்ன சைக்கிள் என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம். ஏன்னா அவன் வயதுக்கு இப்பொழுது ஏற்றது எதை தான் ஓட்டணும், அந்த சைக்கிளை தான் ஓட்டணும். ராயல் என்ஃபீல்டு ஓட்ட முடியாது. ராயல் என்ஃபீல்டு இருக்கிறது என்பதற்காகவும் வாங்கி கொடுக்க பணம் இருக்கு என்பதற்காகவும் நாம் வாங்கி கொடுத்துட மாட்டோம், பிள்ளையை நேசிக்கிறவளா இருக்கிறதுனாலே. அதே போலதான் நம்முடைய பரலோக தகப்பனும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய அவர்களால் எவ்வளவு முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அளவுக்கு தக்கதா கொடுப்பார்னு சொன்னா நீங்க நானும் அதை தப்பா பயன்படுத்திடுவோம், நீங்க நானும் அதை நம்ம உதாசீனப்படுத்தி விடுவோம். ஆகையினால தான் தேவன் நமக்கு பாரபட்சம் இல்லாமல் நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள் நம்முடைய அளவின்படி நமக்கு கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விளக்கும்படிக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படிக்கு நான் ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிக்க. அதனாலதான் அந்த வேதம் சொல்கிறது, முதலாம் ஆனவனுக்கு முதலாவது கொடுத்த 5 தாளந்து கொடுத்த மனிதனுக்கு 5 சம்பாதிக்கக்கூடிய திறமை தாளந்து இருந்தது. 2 தாளந்தை வாங்கினவனுக்கு மேல 2 தாளந்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்தது. ஆனா 1 தாளந்து கொடுத்தவனுக்கு அந்த 1 தாளந்து கூட சம்பாதிக்க மனமில்லை. ஆகினால தான் எஜமான் இப்படி கொடுத்தார். இதை விளக்குவதற்கு ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாக கவனிங்க. அதற்கு தம்பி இப்ப நமக்கு உதவி செய்வார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்பொழுது என்னுடைய கரத்துல 3 காரியம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த கப்பு என்னுடைய கரத்துல இருக்கிறது. ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி என்கிட்ட இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு கப் இருக்குது. இந்த 100 ml பிடிக்கக்கூடிய 100 ml தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு கப் இருக்கிறது. இது 1/2 லிட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு கப் இருக்கு. இப்போ 1 லிட்டர் பாட்டில் தண்ணீர் பிடிக்கக்கூடிய இந்த 1 லிட்டர் பாட்டில் என்கிட்ட இருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த 1 லிட்டர் தான் 5 தாளந்தை வாங்கின நபர். நல்லா கவனிங்க. இந்த 1/2 லிட்டர் தான் 2 தாளந்தை வாங்கினதான நபர். இப்போ இந்த 100 ml பிடிக்கக்கூடிய இந்த கப்பு யார் என்று சொன்னால் 1 தாளந்தை வாங்கினதான நபர். நல்லா கவனிங்க. இப்போ இந்த 1 தாளந்தை நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கொஞ்சம் கவனிங்க. அவர் ஆண்டவரத்துல கேட்கிறார். ஆண்டவரத்துல இந்த நபர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. இன்றைக்கு இவரை போலதான் நாமளும் அநேக பேர் என்ன பண்ணணும், ஆண்டவரத்துல கேட்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லி. நன்றாக கவனிங்க. இந்த 100 ml பிடிக்கக்கூடிய தண்ணீர் பிடிக்கக்கூடிய இந்த 100 ml தான் இதுல பிடிக்கும். இந்த நபர் என்ன பண்றாரு, ஆண்டவரத்துல கேட்டுக்கிட்டே இருக்க, தகப்பன் இடத்துல கேட்கிறார், என்னை ஆசீர்வதிங்க, அவனை போல ஆசீர்வதிங்க, இவரை போல ஆசீர்வதிங்க கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே தாராள பிரபுவாகிய நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமான் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் தாராள பிரபுவா இருக்கிறபடினாலே, நாம் அழுது வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்கிறார், சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 100 ml என்ன பண்ண, 100 ml பிடிக்கக்கூடிய இந்த நபர் மேல தன்னுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டே இருக்காரு, ஊட்டிக்கிட்டே இருக்காரு. நல்லா கவனிங்க. ஒரு நேரம் வந்த உடனே 100 ml பிடிக்கக்கூடிய இந்த நபர் என்ன பண்றாருன்னா, அதற்கு மேல கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, அவரால் பிடித்துக் கொள்ள வைக்க முடியவில்லை. கொஞ்சம் கவனிங்க. 100 ml தான் அவரால் தாங்க முடியும் இந்த ஆசீர்வாதத்தை. அதற்கு தான் அவருக்கு இடம் உண்டு. ஆனா தாராள பிரபு இடத்துல கேட்ட பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஆனால் அவரால் எவ்வளவுதான் வைத்துக் கொள்ள முடியுது, தனக்குள்ள கெப்பாசிட்டி, தனக்குள்ள திறமை, தனக்குள்ள அளவின் பிரகாரம் தான் அவரால் வைத்துக் கொள்ள முடிந்தது. அதற்கு மேல் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை அவரால் என்ன பண்ண முடியல, தனக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியல. அது வீணாய் போய்விடுகிறது. நன்றாய் கவனிங்கள். இதே போலதான் இன்றைக்கு நாம நம்மை ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி கேட்கிறோம். ஆண்டவரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் எப்படி கொடுக்கிறார், பாரபட்சம் இல்லாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு, நம்முடைய திறமைக்கு தக்கதாக, நம்முடைய தாளந்துகளின் அடிப்படையே நம்மால் எவ்வளவு கையாள முடியும் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு தரார். ஆனா நாம என்ன செய்யறோம், இன்னும் தாங்க ஆண்டவர் கேட்கிறோம். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது வீணாய் போகிறதை தவிர அது ஒருவருக்கும் பயன்படவில்லை. இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு கேட்கிறேன். நல்லா கவனிங்க. 100 ml பிடிக்கக்கூடிய இந்த நபர் இடத்துல கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இந்த 3ஐ கொஞ்சம் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த 1/2 லிட்டரும் ஃபுல்லா இருக்கு, இந்த 1 லிட்டர் நபரும் ஃபுல்லா இருக்கு, இந்த 1 லிட்டர் நபர்ல கொடுக்கப்பட்டதும் ஃபுல்லா இருக்கு, நிரம்பி இருக்கிறது. 1/2 லிட்டர் உள்ளதான இந்த பாட்டில் நிரம்பி இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த 100 ml இருக்கிறதான கிளாஸ், இந்த 100 ml பிடிக்கக்கூடிய இந்த காரியம் எப்படி இருக்குது, நிரம்பிதான் இருக்குது. 3 குறைவா இருக்குதா, இதோடைய பார்வைக்கு இது நிரம்பி இருக்கு, அதோடைய பார்வைக்கு அது நிரம்பி இருக்கிறது, அந்தோடைய பார்வைக்கு அது நிரம்பி இருக்கு. ஒன்றுக்கொன்று குறைவே இல்லை. ரொம்ப நன்றி தம்பி, உட்காருங்க. இந்த 3 காரியம் எப்படி இருக்குன்னா நிரம்பிதான் இருக்கக்கூடிய, குறைவா இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும்.
மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் குறைவா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் நிரம்பி இருக்கிறதை, கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் பாரபட்சம் இல்லாதவர். அவருடைய திறமைக்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை உங்களுக்கு போதும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த வருமானத்தை கொண்டு நீங்க நடத்தலாம்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முடிவு வைத்திருக்கார். அது உங்களுக்கு போதுமானது. கர்த்தர் கொடுப்பதில்லை, கர்த்தர் கொடுத்திருக்கல நீங்கள் மன நிம்மதி அடையுங்கள். ஒரு நாள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் குறைவாக உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது பாரபட்சம் இல்லாதது. ஒருவேளை நீங்க அதிகம் பெற நினைத்தீங்கன்னா வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். லூக்கா 12:48. நல்ல கவனிங்க. அறியாதவனாய் இருந்து இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவை செய்தவன் எவனோ. எதை செய்யறான்? இன்னும் தாங்காண்டவரே, இன்னும் எனக்கு தாங்காண்டவரே செய்கிற அறியாமனால் செய்கிற தவறு. தேவன் பாரபட்சம் இல்லாதவர். அவர் எனக்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நினைத்தால் அது போதுமானது. அறியாதவன், இதை அறியாத மூடன் என்ன செய்யறா, இன்னும் எனக்கு தவறு, இன்னும் எனக்கு தவறு, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கேட்கிறவன் வாசிங்க, சில அடிகளை அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிற, நீங்க அதிகமா கேட்டு ஒருவேளை ஆண்டவர் அதிகமா கொடுப்பாருன்னா, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். மறந்துடாதீங்க. அறியாதவனாய் செய்யற தவறுக்கு சில அடிகள். ஒருவேளை அறிந்து இது தவறு என்று அறிந்து நீங்கள் ஒப்பிட்டு மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு கர்த்தருடைய கரத்தை நீங்க வற்புறுத்தி ஆசீர்வாதத்தை பெற நினைப்பீங்கன்னா அநேக அடிகள், எவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்பதை, கொடுக்கப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த திருச்சபை என்றைக்குமே கர்த்தர் கொடுத்ததுல மனரம்யமா இருக்கும்படிக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, அவங்கள ஆண்டவர் பெரிய சபை வச்சிருக்காங்களே, இவங்க இத்தனை கூட்டத்தை வச்சிருக்காங்களே, அதெல்லாம் ஒருபோதும் நான் ஜெபம் பண்ணது கிடையாது. ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீரோ, எங்களுடைய திருச்சபைக்கு நீர் எதை வைத்திருக்கிறீரோ, என்னுடைய ஊழியத்தை நான் செய்யும்படி எதை வைத்திருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. சின்ன சபை வைத்திருந்து ஊழியம் செய்யணும்னு பரலோகத்துக்கு தான் போறாங்க. பெரிய சபை வைத்து ஊழியம் செய்யணும் எங்க தான் போறாங்க? பரலோகத்துக்கு தான் போறாங்க. ஒரு பாரபட்சமும் இல்லை. கர்த்தர் அவர் பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அது பாரபட்சம் இல்லாதது. இரண்டாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் நல்லதும் பரிபூர்ணமானது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நல்லதும் பரிபூர்ணமானது. வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டதா? மகிய அந்த வசந்த வாசி, மகிய வாசிங்க. நல்ல கவனிங்க. நன்மையான எந்த ஈவும் போதுமானது. பூரணமான எந்த வரமும், அந்த வரமும் நன்மை பரிபூரணம். அல்லேலூயா. நன்மை பூரணம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா அது நன்மையானது, அது பரிபூர்ணமானது. அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது குறைவற்றது, அது முழுமையானது. ஆகையினால தான் பிரசங்கி 3:11 வாசித்தோம் ஆரம்பத்தில், ஆதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அந்த நேர்த்தி என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, இதே வசனத்தை யாக்கோபு ஜேம்ஸ் 1:17 நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. every good gift and every perfect gift is from above. அல்லேலூயா. எல்லா நன்மையான ஈவும், எல்லா நன்மையான பரிபூரணமும் பரத்திலிருந்து நமக்கு வருகிறது. இரண்டாவது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க மாத்திரம் நல்லா கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்முடைய கண்கள் அதை காண்கிறது இல்லை.
ஆகையினால தான் பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மை பரிபூர்ணம், இவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. போதுமானது. தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பரிபூர்ணம் இன்னைக்கு மனுஷனுக்கு தெரியறதில்லை. ஆகையினாலதான் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட குறை பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் என்னை இப்படி வச்சுட்டே, ஆண்டவர் என்னை இப்படி கொடுக்கிறீரே, என்னை இப்படி வைக்கிறீரே, இந்த நிலைமையில நான் இருக்கிறேனே, இத்தனை வருஷம் ஆச்சு, ஆலயத்துக்கு போய் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே, இன்னும் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே, இன்னும் என் மனைவிக்கு சுகம் இல்லையே, ஆண்டவர்கிட்ட நம்ம குறை பேசிக்கிட்டே இருக்கிறோம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது நம்முடைய கண்கள் காணல. ஆண்டவர் கொடுக்கிற நன்மை பரிபூர்ணத்தை இன்னும் நம்முடைய கண்கள் காணல. நன்றாக கவனிங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு காரையோ ஒரு பைக்கையோ நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னா, எல்லா காருமே எல்லா பைக்குமே, ஒரு வாகனம் என்பது ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சமா 20 வருஷம் வரும். அதிகபட்சமா அவன் பார்த்து பார்த்து ஓட்டி, அவன் பார்த்து பார்த்து அதை மெயின்டைன் பண்ணா கூட 20 வருஷத்துக்கு மேல அதை ஓட்ட முடியாது, வைத்துக் கொள்ள முடியாது. அந்த 20 வருஷம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த காரை, அந்த பைக்கை தயாரிக்கிற அந்த ஆட்டோமொபைல் ஷாப் எப்படி என்ன செய்யும்னா, ஒவ்வொரு பார்ட்ஸையும் பார்த்து பார்த்து செய்யும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, உங்க பைக்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும், உங்க கார்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க உற்று கவனிப்பீங்கன்னு சொன்னா, நீங்க வாங்கி கொண்டு வரும்போது, புதிதாக நீங்க வாங்கி கொண்டு வரும்போது ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும். என்ன ஸ்டிக்கர்னா, இது செக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு, இது செக் அவுட் பண்ணி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். இதை நாங்கள் எல்லாம் தரமாக நாங்கள் என்ன செஞ்சோம்னா பரிசோதித்து விட்டோம், இது தரமான ஒன்று என்று சொல்லி ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அது மிரர் ஆனாலும் சரி, அது ஒரு கைப்பிடியில் இருக்க லப்பர் ஆனாலும் சரி, அதில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு. ஏன்? 20 வருஷம் ஒரு மனிதன் பயன்படுத்துகிறதான அந்த ஆசீர்வாதத்தையே உருவாக்குகிற மனிதன் இப்படி பார்த்து பார்த்து செய்வான்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழ போகிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பரிபூர்ணமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தின் மூலமா உங்களுக்கு நான் விளக்க விரும்புறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவோம் என்றார். அந்த ஏற்ற என்ற வார்த்தை குறித்துக் கொள்ளுங்க. எப்படிப்பட்ட துணையை உண்டாக்கும் என்றாரா? நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட துணை? ஏதோ ஒரு துணை இல்ல, ஏதோ ஒரு துணையை உருவாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்ல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான துணையை உருவாக்கும் அப்படின்னு சொல்ல, அவனோடு கூட போட்டி போட கூட ஒரு துணையை உருவாக்குவேன்னு சொல்ல. எப்படிப்பட்ட துணையை உண்டாக்குவேன்னு சொன்னாரு? ஏற்ற துணையை உருவாக்குன. கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது கொஞ்ச காலத்தில் அவனிடத்தில் எல்லா மிருக ஜீவன்களை கொண்டு வந்தார். ஏன்? இந்த மிருக ஜீவன்ல ஏதாவது ஒண்ணு அவனுக்கு துணையா இருக்குதா செலக்ட் பண்ணி கொடுக்கலாமான்னு பார்த்தார். ஒவ்வொரு மிருகமா வந்தது, பேர் பிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா எதுவும் அவனுக்கு என்ன பண்ணல, துணையா மாறல. பிறகுதான் ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு ஏற்ற, இது எந்த துணை அவனுக்கு சரியா இல்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஏற்றது. அல்லேலூயா. அது நல்லது, அது பரிபூர்ணமானது. கொஞ்சம் கவனிங்க. ஏற்ற துணை, அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவனுக்குள்ளிருந்தே அவனுக்கு துணையை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. உடனே ஆதம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஏற்ற துணை அவனுடைய கரத்துல வந்த போது அவன் சொல்லுகிற வார்த்தையை வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது அதை நல்லா கவனிங்க. அப்பொழுது ஆதாம், இப்ப பாருங்க, அவருக்கு போயட்லாம் வருது, கவிதைலாம் வருது. நல்ல ஏற்ற துணையை பார்த்த உடனே, மனைவியை பார்த்த உடனே என்ன வருது அவருக்கு? கவிதை வருது. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடியால், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி எனப்படுவாள் என்றார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இது நிமித்தம்
விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். கொஞ்சம் இருக்கு, இங்க எங்க தாய் தகப்பன் வந்தாங்க? ஆதாமுக்கு ஏதுங்க தாய் தகப்பன்? ஆதாமுக்கு ஏது தாய் தகப்பன்? எப்படி இதை சொல்லுகிறார் ஆதாம்? ஏற்ற துணையை பார்த்த உடனே அவருக்கு உள்ள இருந்து கவிதையா வருது, உணர்ச்சி வச பொங்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இவளோடு கூட செஞ்சிருக்கணும், தாய் தகப்பனை விட மனைவியோடு கூட செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற காரியம் வருது. ஆனா நல்ல கவனிங்க, இந்த ஏற்ற துணை அவருக்கு எவ்வளவு நாளைக்கு இருந்து தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள் தான் அந்த ஏற்ற துணை அவருக்கு. ஆண்டவர் கொடுக்கும்போது ஏற்ற துணை தான். ஆனா அந்த ஏற்ற துணை இவர் எப்படி மாத்திட்டாரு? இப்ப வாசிங்க, அதே ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில மாம்சமும் என்று சொன்ன அதே ஆதாம், இவளோடு இசைந்திருப்பேன், எல்லாவற்றையும் விட்டு விடுவேன், என் ஏற்ற துணையோடு இசைந்திருப்பேன் என்று சொன்ன அதே ஆதாம் கொஞ்ச நாளைக்குள்ள என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறாரு, அப்பா உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசித்தாயோ என்றார். கொஞ்சம் கவனிங்க, அதற்கு ஆதாம் என்னுடனே தேவரீர் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நீர் தந்த ஸ்திரீயானவள். இப்ப யாரா மாறிட்டான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்ற துணை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சம், என் தாய் தகப்பனை விட்டுட்டு நான் யாரோட சேர்ந்திருப்பேன்? ஏற்ற துணையோட சேர்ந்திருப்பேன்னு சொன்னார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஏற்ற துணை முதல்ல பார்த்த உடனே தான். எல்லாருக்குமே ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா போக போக என்ன ஆயிடுது? அந்த ஏற்ற துணை எப்படி ஆயிடுது? நீர் தந்த ஸ்திரீயானவன். நீர் தந்த என் மனைவின்னு கூட சொல்ல, நீர் தந்த துணன் கூட சொல்ல, ஏற்ற துணை விடுங்க, நீர் எனக்கு துணையா இருக்கும்படி கொடுத்தீரா ஆண்டவரே அப்படின்னு கூட சொல்லல. யாரா மாறிட்டா? ஸ்திரீ ஆயிட்டா. நம்முடைய பாஷையில சொல்லணும்னா, நீ நம்முடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நீ தந்த இந்த பொம்பளம், நீ தந்த இந்த பெண் யாரா மாறிட்டா? அந்நியனாய் மாறிட்டா. ஏற்ற துணை இப்ப யாரா மாறிட்டது? அந்நியனாய் மாறிட்ட. காரணம் என்ன? தேவன் கொடுப்பது ஏற்ற துணை தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பெற்றெடுத்த பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகள் இடத்துல சொல்லுகிற உங்க பெற்றோராகட்டும், ஏன் உங்க வேலையாகட்டும், உங்க வியாபாரமாகட்டும், உங்கள் திருச்சபையாகட்டும், நீங்கள் உங்களுடைய நண்பர்களாகட்டும், உங்களுடைய விசுவாச குடும்பங்களாகட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுதான்? அது நன்மையும் பரிபூர்ணமானதான். ஆனா ஏன் இந்த நன்மையும் பரிபூர்ணம் இப்படி மாறிட்டு தெரியுமா? இப்படி மாறிட்டு தெரியுமா? கொஞ்சம் யோசித்தேன். இன்னைக்கு அநேக இடத்துல சொல்லும் போது, ஐயா ஆரம்பத்தில் நல்லதாயா போயிட்டு இருக்குது, பாஸ்டர் ஆரம்பத்தில் நல்லதான் இருந்தாரு, ஆனா காலம் போக போக இப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன் நான். ஏன் ஆண்டவர் நீர் கொடுக்கும் போது நல்லாதானே இருக்குது, ஏன் இப்படி மாறிட்டு யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தின் மூலமா சில உண்மைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். திருப்பலாம் என்னாகமத்தின் புஸ்தகம், இது ஒரு சம்பவத்தின் மூலமா உங்களுக்கு விளக்குகிற விசுவாசிகள் நன்றாக கவனிங்கள். என்னாகும் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். கழுதை பிழையாமை நோக்கி, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி எப்போதாவதிலும் செய்தது உண்டா என்று கேட்டது. அதற்கு பிழையா இல்லை என்றான். ஒரு நீண்ட சம்பவம், நன்றாக கவனிங்க. பீலாயாம் என்கிற தீர்க்கதரிசியை, இவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, இவன் இஸ்ரவேல தேசத்தை சேர்ந்தவனும் அல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியும் அல்ல. இவன் ஒரு புறஜாதியான மக்களுக்கு இருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசி. பீலாயாமை பாலாக் என்கிற ராஜா என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு கூலி கொடுக்கிறேன், நீ வா என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். முதல்ல போக மாட்டேன்னு சொன்னவன், வரமாட்டேன்னு சொன்னவன் அநீதத்தின் கூலினால் என்ன பண்ண ஆசைப்பட்டு வந்தான். வரும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்குது. கொஞ்சம் கவனிங்க. அவன் ஒரு கழுதின் மேல ஏறி வருகிறான். நம்முடைய கழுதின் மேல ஏறி வருகிறான். வர வழியில நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அங்கே ஒரு வழியிலே தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே கழுதை என்னவாயிட்டுன்னு சொன்னா 3 முறை வித்தியாசமாய் நடந்து கொண்டது. கொஞ்சம் வாசிக்க கேட்போமே. 23ஆம் வசனத்தை வாசிங்க.
கொண்டு நிற்கிறதை கழுதை கண்டது அவன் காண முடியல. கர்த்தர் கழுதை கண்க முதல்ல திறந்துட்டாரு. கழுதை கண்டு வழியை விட்டு, நல்ல கழுதைதான், 20 வருஷம் அவனை தோளிலே சுமந்து கொண்டு போன கழுதைதான். 20 வருஷம் நல்லாதான் இருந்தது இந்த கழுதை. 20 வருஷம் கூட நல்லாதான் இருந்தது இந்த கழுதை. 20 வருஷம் இந்த வேலை நல்லாதான் இருந்தது. 20 வருஷம் இந்த கழுதை என்கிற இடத்துல நீங்க எதை வேணா போட்டுக்கொள்ளுங்க. எந்த உறவுகளையோ, வேலையோ, வியாபாரத்தையோ, தொழிலையோ, எதை வேணாலும், கணவனையோ, மனைவியோ, பிள்ளைகளையோ நீங்க எதை வைத்துக் கொண்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க நிறுத்தி வைத்துக் கொண்டு பாருங்க. இந்த கழுதை 20 வருஷமா அந்த தோளில் சுமந்து கொண்டு போனது. அந்த கழுதை அவனை பார்த்து கேட்குது, 20 வருஷமா அவன் கூட இருந்தனே, ஏதாவது பிரச்சனை பண்ணனா? அப்ப ஏன் இப்ப பிரச்சனை பண்ற? கவனிங்க, என்ன பிரச்சனை பண்ணுது? முதலாவது, வழியை விட்டு வயலில் இறங்கி போயிட்டு. இரண்டாவது, 25 வசனத்தை வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலையாம் கால்களை சுவரோடு நெருக்கி நசுக்கிட்டான். முதல்ல வழியை விட்டு வயலில் இறங்கிட்டு, இரண்டாவது சுவரோடு ஒட்டி போய் அவன் காலை சுவரோடு வச்சு தேய்ச்சுது. 27 வசனத்தை வாசிங்க. கண்டு மூணாவது படுத்தே விட்டது. மூணாவது என்ன ஆயிடுச்சு? எழுந்து நடக்கல, ஒரு ஸ்டெப் கூட வைக்கல, படுத்துருச்சு. 3 வித்தியாசமான காரியங்களை செஞ்ச உடனே 3 விஷம் அடிக்கிறான். வழியை விட்டு வயல் இறங்கும் போது அடிக்கிறான். இரண்டாவது என்ன பண்றான்? சுவர் ஓரமா போகும்போது அடிக்கிறான். மூணாவது, அது படுத்து கொண்டது, இப்பொழுது கோபம் வந்து அடிக்கிறான். அடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் கழுதையின் கண்களை திறந்தவர் இப்பொழுது வாயை திறக்கிறாரு. கழுதை பேசுது, 20 வருஷமா உன்னை ஏத்திக்கிட்டு போனே, 20 வருஷமா நீ போடுறதை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தனே, 20 வருஷமா உன் கூட நான் ஒத்துழைச்சு இருந்தனே, இந்த 20 வருஷத்துல என்னைக்காவது நான் இப்படி உன்னை செஞ்சது உண்டா? இப்பதான் யோசிக்கிற பிள்ளையாம், இல்லையே, உன்னை கை கொண்ட நாள் முதல் கொண்டு நீ இப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி வருது, யோசனை வருது. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் பீலையாமுடைய கண்களை திறக்கிறார். இப்பொழுது யார் நிற்கிறதை பார்க்கிறான்? யார் நிற்கிறதை பார்க்கிறான்? தூதன் நிற்கிறதை பார்க்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஏற்ற ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்படுகிற தேவனால் கொடுக்கப்படுகிற பரிபூர்ண ஆசீர்வாதமோ, நன்மையான ஆசீர்வாதமோ சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை போல தோணுது. உடனே நம்ம ஆண்டவரை முறுமுக்கிறோம். நீர் தந்தவர், நீர் தந்த இவர், நீர் தந்த இவர், நீர் தந்த என் பிள்ளைகள், நீர் தந்த என் பெற்றோர். தேவன் கொடுத்ததெல்லாம் நன்மைதான், பரிபூர்ணம் தான். ஆனா அதை யார் மாத்திக்கிட்டது? யார் தீமையா மாத்திக்கிட்டது? நாம தான், அவரவர் தான் தீமையா மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம குறை யார் பேர்ல சொல்றோம் தெரியுமா? கணவர் பேர்ல சொல்றோம், மனைவி பேர்ல சொல்றோம், பிள்ளைங்க பேர்ல சொல்றோம், பெற்றோர் பேர்ல சொல்றோம். இந்த வேலை தான் எனக்கு குறையா இருக்குது, இந்த வியாபாரம் தான் எனக்கு குறையா இருக்கு. கர்த்தர் கொடுத்த எல்லாமே நன்மையும் பரிபூர்ணமானது. விசுவாசி ஏற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு தெரியுமா? பிரச்சனை யார்கிட்ட இருந்தது தெரியுமா? இந்த பீலையாம் கிட்ட தான் இருந்தது. கர்த்தர் பீலையாம் கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்து தூதனை பார்த்தவனே தூதன் என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க 32, 33 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 விசை அடித்தது. பாப்ப யாரும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தது? தேவ தூதன் அடிகளை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கார். கழுதை அடிக்கும் போது யார் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது? தேவ தூதன் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்க. 3 விசை அடிச்சிட்ட. நீ இந்த 3 விசை அடிப்பதுக்கு அது என்ன தவறு பண்ணுது? தவறு அதுகிட்ட இல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. யார் வழி மாறுபாடா இருந்தது? யார் வழி? கழுதை வழி மாறுபாடு இல்ல. நாம எது பிரச்சனை நினைக்கிறோமோ அது மாறுபாடா இல்ல. எந்த வேலை நமக்கு பிரச்சனை நினைக்கிறோமோ அது மாறுபாடு இல்ல. எந்த கணவனோ, எந்த மனைவியோ, எந்த பிள்ளைகளோ, எந்த பெற்றோரோ மாறுபாடு அல்ல. மாறுபாடான வழி யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. தவறு நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை பார்க்காதபடிக்கு நம்ம மற்றவங்களே பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தந்த துணை சரியில்லை, எனக்கு தந்த கணவர் சரியில்லை, எனக்கு தந்த இந்த கழுதை சரியில்லை. பிரச்சனை கழுதை கிட்ட இல்லைங்க, பிரச்சனை அதை ஓட்டிக்கிட்டு போன நபர்கிட்ட இருந்தது. பாருங்க, தூதன் சொல்றான், உன் வழி மாறுபாடா காணப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க. நான் உனக்கு யாரா வந்தேன்? எப்படி வந்தேன்? எதிரியாக புறப்பட்டு வந்தேன். உன் வழி மாறுபாடு. உன்னை போட்டு தள்ளதாண்டா வந்தேன். கழுதையை போட்டு தள்ளல, கழுதையை அடிக்கல,
உன்னை போடும்படிக்கு தான் வந்தேன். தூதன் சொல்றாரு, உனக்கு எதிரியாக வந்தேன். வாசிக்க தொடர்ந்து வாசிங்க. கழுதை என்னை கண்டு, ஒருவேளை கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு இந்த 3 தரம் விலகி போயிட்டு, ஒருவேளை இந்த கழுதை என்ன காணாம 3 தரம் விலகாம நேரா என்கிட்ட வந்திருக்குன்னு சொன்னா வாசிங்க. எனக்கு விலகாமல் இருந்ததா, எனக்கு விலகாமல் இருந்திருந்தா இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு, நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன்? நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன்? எல்லாம் சொல்லுங்க. நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன்? அப்போ உன் ஜீவனை பாதுகாத்தது யாரு? உன் ஜீவனை பாதுகாத்தது உன் கூட இருக்கிற கழுதை. அந்த கழுதை தான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு? உன் வேலை தான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கு. கர்த்தர் உனக்கு கொடுத்த நன்மை, கர்த்தர் உனக்கு கொடுத்த பரிபூரணத்தை குறை சொல்லாத. எப்ப பார்த்தாலும் குறை பேசிட்டு இருக்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது எனக்கு வாச்சது. சில பேர் சொல்லுவாங்க, வாட்சி வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. அது என்ன அர்த்தம்? கட்டின மனைவியும் சரியில்லை, கட்டின கணவரும் சரியில்லை, பெற்றெடுத்த அப்படி ஒருபாடு சொல்லாத. கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுத்திருக்காரு, கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. இந்த 3 விஷயம் அந்த கழுதை விலகாம நேரா வந்திருந்ததுன்னா உன்னை கொன்று போட்டிருப்பா, உன்னை கொன்று போட்டிருப்ப. நீ நன்றி சொல்றதுக்கு பதில் அந்த கழுதை என்ன பண்ற? 3 விஷயம் அமைச்சிட்ட. நீ நன்றி சொல்ல வேண்டியது உன் கழுதைக்கு தான். பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு பிரியமானவர்கள். இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வழி மாறுபாடா இருக்கு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல குறைவில்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்மைதான். கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலை நன்மைதான், வியாபாரம் நன்மைதான், உன் குடும்பம் உனக்கு ஆசீர்வாதம். சில பிள்ளைங்க சொல்ற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் இந்த குடும்பத்துல பிறந்ததை விட நான் எத்தனை குடும்பத்துல வேற ஏதாவது குடும்பத்துல பிறந்தா நல்லா இருக்கும். அப்படி பிறந்ததா தான் தெரியும், குடிக்க கஞ்சி கூட கொடுத்துருக்க மாட்டேன். இந்த குடும்பத்துல பிறக்குவதான் நீ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோட இருக்கிற. நிறைய பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து சொல்றது, என்னை ஏன் தான் பெற்றெடுத்தியோ, உனக்கு ஏன் தான் நான் பிள்ளையா வந்து பிறந்தனோ. இந்த பெற்றோர் கர்த்தர் உனக்கு நன்மையா பரிபூர்ணமா கொடுத்திருக்காரு. சில பெற்றோர்கள் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, நீ ஏன் தான் எனக்கு வந்து பிறந்தியோ, என் வயிற்றுல வந்து பிறந்த பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். கர்த்தர் கொடுக்கும் போது நன்மையும் பரிபூர்ணமானது. உங்கள் வழி மாறுபாடா இருக்கிறதுனால தான் அது பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கு நம்ம சரி செய்து கொள்வோமா? கர்த்தர் கொடுத்த நன்மை நம்ம பாதுகாக்க விரும்பணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற துணை தான் கொடுத்தாரு. நீங்க கேட்கலாம், இங்க பிறகு ஏன் போய் ஏவாள் கனியை பசிச்சு புரிச்சா, இப்படி எதுக்கு போய் ஏவாள் போய் சர்ப்பத்தின் வார்த்தை கேட்டார்? எல்லாருக்கும் இருக்குது அந்த சந்தேகம். வாங்க சில வசனத்தின் மூலமா உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். பிரச்சனை ஏவாள் கிட்ட இல்ல, பிரச்சனை ஏவாள் இடத்துல ஆரம்பிக்கல. ஏவாள் பாவம் செய்து முதல்ல விழுந்துட்டாங்க, உண்மைதான். ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் யாரு? வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 - 17 வசனங்கள் சீக்கிரமா வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு நிமிஷம், அது பண்படுத்தவும் யார்கிட்ட இருந்து காக்க வச்சாரு? யார்கிட்ட இருந்து காக்கும்படிக்கு சொன்னாரு? நான் வேத பாட வகுப்புல நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் இருக்கிற வெட்டாந்தரை தான் பூமி என்று பெயர். ஆண்டவர் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் உருவாக்கினார். நாட்டு மிருகங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்டது. ஆனா காட்டு மிருகங்கள் அந்த வெட்டாந்தரையில் இருந்தது. அந்த வெட்டாந்தரையில் இருக்கிறதான அந்த காட்டு மிருகங்கள் இந்த நாட்டு மிருகங்கள் வாழ்கிற இடத்துல வந்து மனிதனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் மண்ணை பண்படுத்தவும் அப்படிப்பட்ட பொல்லாத மிருகத்திலிருந்து காக்கவும் ஆதாமை எங்க கொண்டு வந்து வைத்தாரு? அப்போ சர்ப்பம் உள்ள வர்றதை யார் முதல்ல கண்காணிச்சிருக்கணும்? யார் கண்காணிச்சிருக்கணும் சொல்லுங்க? ஆதாம் கண்காணிச்சிருக்கணும். முதல் தவறு, அவன் கண்காணிக்க காக்க தவறிட்டான். இரண்டாவது 16, 17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையோ புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்ற யாரை பார்த்து சொன்னாரு? இங்க ஆதாமை பார்த்து சொன்னாரா, ஏவாளை பார்த்து சொன்னாரா? ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த வசனத்தை இந்த வார்த்தைகள் உச்சரிக்கும் போது ஏவாள் என்ன பண்ணப்படல? உருவாக்கப்படவே இல்லை. அப்ப யார்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? குடும்ப தலைவர்கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. அப்பா உன் குடும்பத்தை உன் மனைவி இப்படி பாதுகாத்துக்கணும், மனைவி கிட்ட சொல்லு, இப்படி எனக்கு ஏற்ற பிறகு நடக்கணும், உன் பிள்ளைகளுக்கு கத்துக்கொடு, இன்ன பிரகாரம் நடக்கணும், இன்ன பிரகாரம் நீ எனக்கு பிரியமா நடக்கணும். ஆண்டவர் குடும்ப தலைவரை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. ஆனா குடும்ப தலைவர் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடக்க தவறிட்டார்.
இங்கே ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? ஏவாள் உருவாக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஏவாளை கூப்பிட்டு உட்கார வச்சு, எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சம் உன் கூட இசைந்திருக்கணும் கவிதை எல்லாம் பாடினார் இல்லையா? அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? பக்கத்துல உட்கார வச்சு, அம்மா எல்லா பழத்தையும் சாப்பிடு, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொல்லி புத்திக்கு ஏறுற வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க, சொல்லி கொடுத்திருக்கணும். ஆனா ஆதாம் எப்படி சொன்னாரு எனக்கு தெரியல, ஆனா சொல்லி இருக்கிறார். ஏன்னா சர்ப்பம் கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆமா கடவுள் இப்படி சொல்ல இருக்கிறார், எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏவாள் சொல்றா. ஆனா ஆதாம் இதை எப்படி சொல்லியிருக்கணும்? திட்டமா, தீர்க்கமா, எச்சரித்து மறுபடியும் சொல்லிக்கணும். எந்த பழத்தை வேணா சாப்பிடு, அந்த பழத்தை மாத்திரம் சாப்பிடாத ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை சாப்பிடறதுனால நம்ம செத்து போவோம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவ புத்தியில அவ மண்டைக்குள்ள ஏற வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லி கொடுத்திருக்கணும். இன்னைக்கு உன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுடையது. கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும், கர்த்தரை எப்படி சேவிக்கணும், கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்ன்றத நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். உன் குடும்பத்துக்கு தான் முதல்ல உபதேசம். உன் குடும்பத்துக்கு முதல்ல உபதேசம் பண்ணாம ஊருக்கு உபதேசம் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஊருக்கு போய் புத்தி சொல்லி குடும்பத்தை கைவிட்டவங்க ஏராளம் பேர், குடும்பம் விழுந்து போனவங்க ஏராளம் பேர், பிள்ளைங்க மோசமான நிலைக்கு போனவங்க ஏராளம் பேர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, ஒருவேளை கணவனுக்கு முந்தி நீ ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னா நீதான் குடும்பத்தில் முதன்மை ஆளா கர்த்தர் வைக்கிறார். சகோதரி, நீ உன் கணவனுக்கு உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். காக்க தவறிட்டான். முதல்ல சர்வம் உள்ள வந்ததனுடைய முதல் எச்சரிக்கை ஆதாம் தான் அடைந்திருக்கணும். காக்க தவறிட்டான். இரண்டாவது, தன் மனைவிக்கு புத்திக்கு ஏறும்படி சொல்லியிருக்க வேண்டிய சொல்ல தவறிட்டான். ஒருவேளை ஏவாளை உட்கார வச்சு கடிந்து கொண்டு அவளுக்கு கருத்தாய் போதித்திருப்பான், நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டா? இல்ல என் கணவர் இப்படி சொல்லியிருக்காரு, நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு கணவன் புத்தி சொல்லாதனாலதான் இன்னைக்கு மனைவி மாறுங்க போய் அதிக வட்டிக்கு கொடுக்குறான்னு ஏமாந்து போறாங்க. இட்டிக்காரங்கிட்ட லோன் எடுத்து மாட்டிக்கிறாங்க. 1க்கு 2 வட்டிக்கு தரேன்னு சொல்ற பினான்ஸ் கம்பெனில போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்? புத்தி சொல்ல ஆள் இல்ல. எச்சரித்து புத்தி சொல்லணும், எச்சரித்து புத்தி சொல்லணும். இந்த 2 வேலையும் ஆதாம் செய்ய தவறியதுனால தான் வித்தியாசமான ஒரு ஸ்டேஜ் சத்தம் கேட்ட உடனே எச்சரிக்கப்பட்டு ஓட வேண்டிய ஏவாள் என்ன பண்றான்? அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்றான்? பொய்யை நம்பி உண்மையை விட்டு போட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மாறுபாடான வழி இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. கர்த்தர் கொடுக்கிறது ஏற்ற துணைதான், கர்த்தர் கொடுக்கிறது ஆசீர்வாதமானதான். உன் கணவனை பார்த்து ஒரு நாள் நீ குறை சொல்லாத, உன் பிள்ளைகளை பார்த்து ஒரு நாள் குறை சொல்லி திரியாத. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வீடு, கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லா திருச்சபை, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியக்கார, கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லாமே பரிபூர்ணமானது. எப்ப பார்த்தாலும் குறை பேசிட்டு தெரியாத. மாறுபாடான வழி உங்ககிட்ட தான் இருக்கு. மாறுபாடான வழியை விட்டு மனம் திரும்பினா கர்த்தர் கொடுக்கிற நன்மையான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க அனுபவிக்க முடியும். பாருங்க, சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி என்பார் கேட்கிறேன். சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளுமான அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அதை விவரித்து சொல்ல முடியாது. அநேக நன்மைகள் நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகள் பரிபூர்ணமானது. அநேக நன்மைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் முதலாவது பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் இரண்டாவது நன்மையை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒருத்தரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. குறைகள் குற்றங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் தன்மையை புரிந்து கொண்டவர்களாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடங்களை முழங்கால் பண்ணிட்டு, நம்ம இருக்கிற இடங்களை எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி, தேவன் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் முதலாவது பாரபட்சம் இல்லாதது, இரண்டாவது பரிபூர்ணமானது, நன்மையானது. கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா. சொல்லுங்க, வாயில திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, பாரபட்சம் இல்லாமல் என்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு எவ்வளவு ஆண்டவரே தேவை என்பதை நீர் அறிஞ்சிருக்கிறீர். என்னால எவ்வளவு தாங்க முடியும்,
என்னால எவ்வளவு முடியும் என்பதை என் எஜமா நீர் அறிந்திருக்கிறேன். அந்த அளவு என்னை நிரப்புகிறீர், ஆசீர்வதிக்கிறேன். நான் மற்றவர்களோடு என்னைக்கு ஒப்பிடக்கூடாதப்பா. மற்றவர்களோடு என்றைக்குமே நான் ஒப்பிடக்கூடாது. என்ன இரண்டாவது, நீர் தருகிற ஆசீர்வாத நன்மையும் பரிபூர்ணமானது. குறை என்கிட்டதான் இருக்கு. அந்த குறையை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, மலைகள் எல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். சொல்லுமா, வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை உயர்த்துவதற்கு, நீ ஆசீர்வதிப்பதற்கு நீர் போதுமானவர். கர்த்தாவே, நீ தருகிற ஆசீர்வாதத்தில் மனரம்யமாய் அந்த நன்மையின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்திருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, இன்றைக்கு அக்ஸால் தன் தகப்பனாகிய காலேப்பை பார்த்து, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது, ஒரு மலை நாட்டை தன்னுடைய மகளாகிய அக்ஸாலுக்கு காலை கொடுத்தார். அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் எதிர்பார்த்து உங்களுடைய முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற பரிபூர்ணம் நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் நிறைவாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய். என் சகோதரா, சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த மாதம் உன் பள்ளத்தாக்கு நிரப்பும். கர்த்தருடைய நிரப்ப போதுமானது. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியா இந்த கால நேரத்தில் உம்மை துதித்தோம், பாடினோம், ஆராதித்தோம், விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுது தகப்பனே ராஜா, உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீ பாரபட்சம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணம் நன்மையானது என்பதை அறிந்து எங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு தேவை, எங்களுக்கு எவ்வளவு முடியும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். முறுமுறுப்பில்லாமல் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர்களுக்கு கிருபை தாரும். அவருடைய திறமைக்கு தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம். இன்னும் மற்றவர்களே குறை சொல்லிக் கொண்டிருக்க அல்ல, எங்கள் மாறுபாடான வழியை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் கொடுக்கிற பரிபூர்ண நன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த கால நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வார்த்தை நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் 30 அல்ல 60 அல்ல 100 தனையை கிரீசை படிக்க ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்பதை ஆசீர்வதி. பலவீனப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, ஊர்களில் இருக்கிறதான வெளி ஊர்களுக்கு சென்றிருக்கிற அருமையான பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். சுகபத்திரமாய் மத்திலே கொண்டு வாரும். ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி, சீக்கிரத்தில் இந்த கொரோனா கிருமிகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே சபைகள் திறக்கப்படுகிற நாளை வெகு விரைவிலேயே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அனைவரும் கூடி ஆராதிக்கிற நாளை சீக்கிரத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேசத்துக்கு சேமத்தை கட்டிட வேண்டும் சொன்னவர் சுகத்தை, ஆரோக்கியத்தை தாங்கப்பா, விடுதலை தாங்க. ஒரு பெரிய எழுப்புதலை தர நீர் ஆயத்தமா இருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ள ஆசீர்வதி.
யாரெல்லாம் வீடுகளிலே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் கரம் இறங்கி தொடரட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து வேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சமாதானம் வழிநடத்த சுகமனும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து மத்திய ஆலயத்தில் வந்து மனவாட்டியாகி திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.